ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, வியாபாரத்துக்கு நொங்கு சர்பத்து போடுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. ரோஸ் மில்க் போட்டு வைக்கிற வீடியோ, ரஸ்னா வீடியோ, டியூப் ஐஸ் வீடியோ, ₹2 பெப்சி ஐஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. எல்லாமே லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களால் ஏதாவது தொழில் செய்ய முடியும், தொழில் செய்ய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நொங்கு சர்பத் உங்களுக்கு தெரியாததே இல்லை. இப்போ இது சீசனில் எல்லா பக்கமும் திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக நொங்கு சர்பத்தாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் எப்போ இதை வெட்டி போட முடியாது, அதனால் இந்த பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்களா? இப்போ இது பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, வீட்டுக்கும் சரி. சரிங்களா? எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நொங்கு எப்படி பார்த்து வாங்கணும், உங்களை எப்படி நீங்கள் ஏமாந்து போகாமல் நொங்கு கரெக்டாக வாங்கணும். அதாவது சாஃப்டான நொங்கு, கடுக்கான்னு சொல்லுவாங்க, நொங்குக்கு அடுத்த ஸ்டேஜ். அது உங்களுக்கு தராமல் வாங்கணும். அப்படின்னா இந்த நொங்கில் இது பேர் கண்ணுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு லைட்டான கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்த பார்க்கணும். நீங்கள் இந்த இடத்துல இந்த ஒயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் அது இன்னும் நொங்கு ஆகலைன்னு அர்த்தம். சரிங்களா? நொங்கு ஆகலை மீன்ஸ் அந்த ஜெல்லி உள்ள ஃபார்ம் ஆகிருக்காது, தண்ணி மட்டும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த ஒயிட் அதிகமாக இருக்கும். இந்த ஒயிட்டு போய் நேரத்தில் இவ்வளோ இடத்துல ஒயிட் இருக்குங்களா, இது நொங்கு கண். தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்கறதுக்கு லைட்டாக ஒயிட் தெரியும் பார்த்துக்கோங்க. நாங்கள் இதை தரையிலேருந்து பனைமரத்தில் பார்த்தே இப்போ நொங்கு வெட்டுவோம். கீழேருந்து மேலே பார்த்து நொங்கு ஆகிட்டு கரெக்டான நொங்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் போகணும், இல்லை இது முத்திட்டு கடுக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக தரையிலேருந்து பனையை பார்த்து வெட்டுவோம். இது பேர் தான் கண். சரியா? இதை பார்த்து வச்சுக்காங்க. இந்த மாதிரி ரெண்டும் பிரிகிற இடத்துல அது ஒயிட் தெரியும். சரியா? அந்த ஒயிட் தெரியும். இந்த ஒயிட்டு உள்ளே போயிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்லா பிளாக்காக மாறிடும். பிளாக்காக மாறிட்டுனா அது கடுக்கா, அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நொங்கு பார்த்து வாங்கக்கூடிய டெக்னிக்கு. இப்போ நொங்கை வெட்டி உங்களுக்கு சர்பத் போட்டு என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. நீங்கள் முழு நொங்காக கூட சில டைம் வீட்டில் குழந்தைங்க நொங்கு வண்டி செஞ்சுதாங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க, கல்லாக இருக்கும், ஏமாந்துருவீங்க. இதை பார்த்து வாங்குங்க. சரியா? ஆனால் சில நொங்கில் இது மூடிடும். அதாவது உள்ளே போய் இது இந்த பிளாக் அப்படியே எங்கே வர வந்துடும். மூடிட்டு அப்படின்னா பிளாக்காக தான் இருக்கும், ஆனாலும் நொங்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் கரெக்டான நொங்குனா இது தான். சரியா? நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த டெக்னிக் நொங்கு கண் வச்சு நொங்கு பார்க்கணும். சரி, இப்போ இதை ஈஸியாக வெட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நொங்கு சர்பத்தினாலே எப்போ எனக்கு அருவாள் வச்சு இதை வெட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் உங்களுக்கு கத்தியை வச்சு சிம்பிளாக வெட்டிட்டு ஒரே ஒரு நொங்கை வெட்டி 2 நொங்கை வெட்டி உங்களுக்கு இந்த சர்பத் போட்டு காமிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வெட்டுவோம். சரியா? இது கத்தி தான், இது ரம்பங்கத்தி. நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் போதும். ஓகேயா? வெறும் கத்தியை மட்டுமே வச்சு நொங்கு வெட்டியாச்சு. சரி, இப்போ ஏற்கனவே நம்ம வெட்ட மூச்சில் விழுந்த ஒரு நொங்கு இருக்குது. இதை நான் உங்களுக்கு வெட்டி காமிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சே வெட்டிடலாம். ஓகே, இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இந்த நொங்குலே கண் தெரியுது பார்த்தீங்களா, லைட்டாக குறித்து வச்சுருக்கோம்ல, இதுதான் நொங்கை பார்த்து வாங்குறது. ப்ளஸ் இது தேவையான பொருள்லாம் ஒன்றுமே கிடையாது. நொங்கு, நன்னாரி, ஐஸ் வாட்டர், இல்லைனா ஐஸ் கட்டி. சரியா? ஓகே, இப்போ நொங்கு அதே கத்தியை வச்சு உங்களுக்கு சீவி காமிக்க போகிறேன். ஓகே, இதே ரம்பங்கத்தி தான். கத்தி எடுத்துக்காங்க. கை மட்டும் பத்திரம். ஓகேயா? நொங்கு ஈஸி தான். லேடிஸ்லாம் விட்டு வீசலாம். இது நீங்கள் பயப்படவே வேண்டாம். இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு யாரும் நொங்கு கட் பண்ணி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ரெட்டா 1 2, அவ்வளோதான். உங்களுக்கு எந்தளவு ஓப்பன் ஆகணுமோ அந்தளவு ஓப்பன் பண்ணிக்காங்க. அதாவது அந்த கரண்டி உள்ளே போகக்கூடிய அளவு வரைக்கும் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நொங்கை எடுத்து போட போகிறோம். நொங்கை எடுத்து போட்டுட்டு ஒரு நொங்கு சர்பத் செய்ய போகிறோம். ஓகே, அந்த ஸ்பூனை வச்சுட்டு உள்ளே டிப் விட்டுட்டு இப்படி பண்ணால் அந்த நொங்கு தன்னால் வெளியே வந்துகிட்டே இருக்கும்.
நீங்கள் நல்ல நொங்கை போட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த கடையில் வந்து நல்லா கூட்டம் வரும். ஏன்னா நொங்கு வந்து அந்த கடுக்கான்னு சொல்லுவாங்க, நான் சொன்னோம்ல ஹார்டாக இருக்குன்னு சொன்னோம்ல, அதில் போட்டு கொடுத்தா வரமாட்டாங்க. அது வந்து சிலருக்கு வயிறு வலிக்கும். உங்களுக்கு இதை வந்து என்னால் காமிக்க முடியல. ஓகேயா, இப்படி எடுக்க எடுக்க நீட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நொங்க நீட்டாக எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த நொங்க எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நொங்கையும் எடுத்தாச்சு, 2 நொங்க எடுத்தாச்சு. ஓகேயா, இப்போ வந்து நன்னாரி விடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் விட்ருவோம். சரியா, ஐஸ் வாட்டர் அவங்க ஐஸ் போடுறது எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ml ஐஸ் கட்டி போட்டுருவாங்க. சரியா, நம்ம ஒரு 50 ml கணக்கு பண்ணி ஐஸ் வாட்டர் விட்டாச்சு. தென் ஒரு 2 கரண்டி 2 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நன்னாரி விடுவாங்க. நன்னாரி விட்டால் தான் டேஸ்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க டம்ளர் ஒன்று எடுத்துக்காங்க. சரியா, இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க டம்ளர் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட் லைட்டாக ஒரு கலக்கிவாங்க. இதை கலக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி தட்டணும். இந்த மாதிரி குத்தம் போச்சில் அந்த நொங்கோட கட்டி வந்து நல்லா அந்த தண்ணியோட கரைஞ்சிரும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நொங்கு சர்பத் ரெடி. ஓகேயா, நீங்கள் இதை வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்க போகிறீங்க? இதை வந்து இந்த மாதிரி கப்பில் தான் ஊற்றுவாங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் இந்த கப்பில் ஊற்றி காமிக்கிறேன். சரியா, அது வந்து 210 ml, இது வந்து 250 ml முச்சில். இது வந்து ஃபுல்லாக வராது. ஓகேயா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நொங்கு சர்பத் ரெடி. இதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேட்டில் கொடுக்காங்க. 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து நொங்கை செலக்ட் பண்ண தெரியணும். உங்களுக்கு புதுசாக இறங்க போகிறீங்கன்னா நொங்கை வந்து ஏமாறாமல் வாங்கணும். நான் சொன்ன மாதிரி கண் பார்த்து வாங்குங்க. எல்லா ஊர்லேயும் இதே டெக்னிக் தான். கொஞ்சம் கண் மூடி இருந்தாலும், ஒரு பனையில் 20 குலை இருக்குன்னா 8 குலையில் கண் மூடி இருக்கும், 2-3 குலையிலே கண்டிப்பாக கண் தெரியும் நல்ல நொங்குனா. சரியா, நீங்கள் பனைமரத்தில் போய் விவசாயிட்டு டைரெக்டாக பேசி வாங்கினாலும் சரி தான், அவங்களே வெட்டி கொடுத்தாலும் சரி தான், எப்படியோ நீங்கள் பார்த்துக்காங்க. இப்போ இதெல்லாம் ரேட்டு வந்து எப்படி வைக்கணும்னா, இது கொலைக்கு ரேட் பேசி வாங்காதுங்க, பனைமரத்துக்கு ரேட் பேசி வெட்டுறவங்களை வச்சு வாங்கினா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ கொலை ரேட்டு நொங்கு ரேட்டுன்னு வாங்கினா வியாபாரம் முன்ன மூச்சில் நஷ்டமாகும். இப்போ இப்படி நாம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்களே உங்கள் வீட்டுக்கு ஜூஸ் போட்டுக்கிடலாம். சரியா, இது வந்து வீட்டுக்கு போட வச்சா ரொம்ப லாபம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 நொங்கு தான் எடுத்திருக்கோம். சரியா, நமக்கு வந்து ஒரு பனைக்கு 100 ரூபா வாங்கி வெட்டினாங்க. இப்போ பாருங்க, இது இன்றைக்கி வெளியே வாங்கினா நம்ம ஊரில் 40 ரூபா, 50 ரூபா அப்படி கண்டு விற்கிறாங்க. சரியா, இது ஈஸியாக நம்ம வீட்டிலே போட்டாச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நொங்கு வந்து நீட்டாக கட் பண்ணி நல்லா பீட் பண்ணி கொடுங்க. கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுங்க. நல்லா உங்களுக்கு நொங்கு சர்பத்தில் லாபம் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நொங்கு பார்த்து வாங்குறது எல்லாமே சொல்லியிருக்கேன். கவனமாக இந்த மாதிரி பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள். நொங்கு வெட்டுறது ரொம்ப ஈஸி தான், பார்த்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய தொழில் சம்மந்தமான வீடியோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.